ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? என்ன ஸ்டோரினா, இப்போது நம்ம ஒவ்வொரு காக்கா பறவைகளாக பார்க்குறோம்ல, அந்த காக்கா பறவைகள்லாம் ஒவ்வொரு நாளும் விடியும் போது அதுக்கு யார் சாப்பாடு தரப்போகிறா அப்படின்னு அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. ஏன்னா இந்த காக்கா பார்த்து இந்த ஸ்டோரி சொன்னேன், தெரிகிறதா? ஏன் அதுக்கு எந்த ஒரு பயம் இல்லைன்னா, அதை உண்டாக்கின தேவன் அதை போஷிப்பார், அதுக்கு ஃபுட்டு கொடுப்பாரு, கண்டிப்பாக தேவன் அதை கைவிட மாட்டார்னு அந்த காக்காவுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அது சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் தொடங்குது. நம்மளும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக தொடங்கணும். ஏன்னா நம்மளே உண்டாக்குன தேவனும், அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்குனது ஒருவர் தான். அவர் கண்டிப்பாக நம்மளை போஷிப்பார்ன்ற ஒரு தைரியமும் ஒரு சமாதானமும் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒரு காக்காவுக்கு இருக்கிற சென்ஸ் கூட நமக்கு இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக வாழுவோம். ஸோ அதனால் காக்கா போல் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். ஏன்னா காக்காவை போஷிக்கிற தேவன் நம்மளையும் நிச்சயமாக போஷிப்பாங்கன்ற நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ அதனால் நீங்கள் எப்போவும் மனம் தளர்ந்து போகக்கூடாது, சந்தோஷமாக இருங்க. தேவன் காக்காவை போஷிக்கிறது போல் உங்களையும் போஷிப்பார், உங்கள் குடும்பத்தையும் போஷிப்பார். காட் பிளஸ் யூ. ஏசு உங்களை அதிகமாக நேசிக்கிறா.